வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கொக்கு தொடுவாய் பகுதியில் தடையை மீறி உப்பளம் அமைக்கும் பணி. எரிபொருளுக்கு மீண்டும் QR முறை பதிவு செய்வது எப்படி? QR நடைமுறையால் முச்சக்கர வண்டி தனியார் வாடகை வேன் சாரதிகள் அவதி. முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வலவுக்கு பிடியாணை. யாழில் சட்டவிரோத பொருட்களுடன் மூவர் அதிரடி கைது. தங்கத்தின் விலையில் பதிவான சடுதியான மாற்றம். காரில் கடத்தப்பட்ட மான் இறைச்சிகளுடன் இருவர் கைது. அதிகாலையில் கொழும்பில் இடம்பெற்ற கோர விபத்து, பேருந்து மோதியதில் காருக்கு கடும் சேதம். வீதியை கடக்க முயன்ற இளைஞனுக்கு நேர்ந்த துயரம். நெதன்யாகு கொல்லப்பட்டாரா? வெளியான காணொளியால் வெடித்த சர்ச்சை. சர்வதேச நாடுகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள அதிரடி அறிவிப்பு. தொடரும் ஈரான் இஸ்ரேல் போர், இஸ்ரேலிய இராணுவத்தில் சோர்வு. மத்திய கிழக்கு போர்ச்சூழல், கார்முஸ் நீரிணையை கடந்த இந்திய கப்பல்கள். தொடர்பென விரிவான செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு தொடுவாய் பகுதியில் அமைந்துள்ள குஞ்சுக்கால் வயல்வெளிகளை ஆக்கிரமித்து தென்னிலங்கை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்தால் உப்பளம் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ள முயற்சிக்கப்பட்டது. இந்த முயற்சி குறித்து முன்பே பல தரப்பினரால் எதிர்ப்பு வெளியிடப்பட்டதோடு அரசு உயர்மட்ட அதிகாரிகளின் தலையிட்டால் குறித்த நடவடிக்கை ஏற்கனவே கைவிடப்பட்டது. எனினும் அதை மீறி 6/3/2026 அன்று மதியம் முதல் குறித்த நிறுவனத்தால் மீண்டும் உப்பளம் அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த உப்பளம் அமைக்கும் முயற்சி தொடர்பில் கடல் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைமைகளை ஆய்வு செய்வதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தலைமையிலான குழுவினர் குறித்த இடத்துக்கு வருகை தந்தனர். அந்த இடத்தில் தென்னிலங்கை பிரதேசத்தைச் சேர்ந்த சிலர் முரண்பாடான நிலையை உருவாக்கி தமக்கு அரசின் அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிவித்தனர். இந்நிலை தொடர்ந்து நீடித்தால் பிரதேசத்தில் உள்ள பல ஆயிரக்கணக்கான வயல்வெளிகள் உவர்நிலங்களாக மாறும் அபாயம் உள்ளதாக அந்த பகுதி மக்கள் கடும் கவலை வெளியிட்டுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையீடு செய்து விவசாய நிலங்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். வலுசக்தி அமைச்சு அறிவிப்பின்படி நாட்டில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் QR குறியீட்டு முறையின் கீழ் எரிபொருள் விநியோகிப்பு இன்று முதல் அமுலுக்கு வருகிறது. ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் வாகன உரிமையாளர் அல்லது தொலைபேசி இலக்கத்தில் மாற்றமில்லாவிட்டால் 2026/3/14 நள்ளிரவு முதல் fuelpass.gov.lk என்கின்ற இணையதளத்தில் குறியீட்டை பதிவிறக்கம் செய்ய முடியும். வாகன உரிமையாளர் அல்லது தொலைபேசி இலக்கத்தில் மாற்றம் ஏற்பட்டவர்கள் 2026/3/15 காலை 6 மணி முதல் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலுசக்தி அமைச்சின் அறிவிப்பின்படி நாட்டில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் QR குறியீட்டு முறையின் கீழ் எரிபொருள் விநியோகிப்பு இன்று முதல் அமுலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. QR நடைமுறை காரணமாக முச்சக்கர வண்டி சாரதிகள், தனியார் வாடகை வேன் சாரதிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து மஸ்கெலியா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் சேவையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டியின் சாரதிகள் தெரிவிக்கையில், QR நடைமுறை காரணமாக வாராந்தம் வழங்கப்படும் 15 லிட்டர் எமக்கு போதுமானது அல்ல, வாராந்தம் எமக்கு குறைந்தபட்சம் 30 லிட்டர் எரிபொருள் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை தனியார் வாடகை வேன்களுக்கு 40 லிட்டர் எரிபொருள் போதுமான அளவு இல்லை என தனியார் வேன் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான அசோக ரன்வலவை கைது செய்யுமாறு மகர நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சப்புகஸ்கந்த பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பான வழக்கு மகர நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது அசோக ரன்வல நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை கருத்தில் கொண்ட மகர மேலதிக நீதவான் பண்டார லங்கசிங்க அசோக ரன்வலவுக்கு இவ்வாறு பிடியாணை உத்தரவை பிறப்பித்தார். இதேவேளை சப்புகஸ்கந்த தெனிமல்ல பிரதேசத்தில் கடந்த டிசம்பர் 11 இரவு அசோக ரன்வல பயணித்த ஜீப் வண்டியொன்று மற்றொரு வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதையடுத்து ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தியமை மற்றும் விபத்தை தவிர்க்காமை ஆகிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் அசோக ரன்வல மறுநாள் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத பொருட்களுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கட்டுவன் முனியப்பர் கோயிலுக்கு அண்மித்த பகுதியில் வைத்தே குறித்த மூவரும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டனர். இதன்போது ஒருவரிடமிருந்து வாளும் மற்ற இருவரிடமிருந்து போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டன. போதைப்பொருளுடன் கைதான இருவரில் ஒருவரிடமிருந்து 2 கிராம் 340 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளும் மற்றவரிடமிருந்து 2 கிராம் 220 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளும் மீட்கப்பட்டுள்ளன.
யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சுன்னாகம் காவல் நிலைய பொறுப்பதிகாரியின் கீழ் இயங்கும் காவல்துறை குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் பின்னர் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இன்று $5020 வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. கடந்த சில நாட்களாக உலக சந்தையில் உயர்மை நோக்கி சென்ற தங்கத்தின் விலை தற்போது வீழ்ச்சியை காட்டுகிறது. இது கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது குறிப்பிடத்தக்க சரிவாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதேபோன்று வெள்ளியின் விலையும் இன்று வீழ்ச்சியடைந்துள்ளது. ஒரு அவுன்ஸ் வெள்ளி $80.61 விற்பனை செய்யப்படுகின்றது. அம்பாறை பொத்துவில் பிரதேசத்தில் பானமை சாத்திரவேல பகுதியில் காரொன்றில் மான் மற்றும் குளுமாட்டிறைச்சிகளை கடத்திய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பானமை வனவிலங்கு பாதுகாப்பு அலுவலகம் மற்றும் குமண தேசிய பூங்காவின் வனவிலங்கு அதிகாரிகள் சாத்திரவேல விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுடன் இணைந்து நேற்று மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது 70 கிலோகிராம் குளுமாடு மற்றும் மான் இறைச்சிகளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது இறைச்சியை எடை போட பயன்படுத்திய தராசு ஒன்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் படகுகள் மூலம் சென்று வேட்டையாடி இறைச்சியை விற்பனை செய்து வந்தமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் பொத்துவில் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கல்கிசை சந்தையில் இன்று அதிகாலை 1:15 மணியளவில் பேருந்தொன்றும் காரொன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் காருக்கு பாரிய சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து காலி நோக்கி பயணித்த சுற்றுலா சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தவர்கள் பயணித்த பேருந்தும் காரும் விபத்துக்குள்ளானது. விபத்தில் காருக்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருந்தாலும் அதில் பொருத்தப்பட்ட பாதுகாப்பு பலூன்கள் உடனடியாக செயற்பட்டதால் எவருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேகாலை தொல்கிரிய பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றது. அபேபுச திசையிலிருந்து வாரியகுட திசை நோக்கி பயணித்த லொரியொன்று வீதியை கடக்க முயன்ற பாதசாரி மீது மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. இதில் படுகாயமடைந்த நபர் உடனடியாக வரக்காப்பல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்தில் உயிரிழந்தவர் தொல்கிரிய பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இனி சர்வதேச செய்திகள். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அண்மையில் வெளியிட்ட காணொளி ஒன்றில் அவரின் வலக்கையில் 6 விரல்கள் இருப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளமை சமூக வலைத்தளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மார்ச் 13ஆம் தேதி ஈரான் மீதான போர் குறித்து அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் காணொளி ஒன்றை பதிவிட்டார். அதை அவதானித்த பயனர்கள் அவர் கையை அசைக்கும் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் 6 விரல்கள் தெரிவதை சுட்டி காட்டினர். இதைத் தொடர்ந்து நெதன்யாகு ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டதாகவும் தற்போது வெளியாகும் காட்சிகள் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட போலி காணொளிகள் என்று தெரிவித்து வருகின்றனர். இந்த வதந்திகள் குறித்து எக்ஸ் தளத்தின் குரோக் ஏஐ விளக்கமளிக்கையில் நெதன்யாகு அந்த காணொளியில் 5 விரல்களை மட்டும் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அத்துடன் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட கோணம் மற்றும் கையின் வேகமான அசைவு காரணமாக ஏற்பட்ட ஒரு மாயத்தோற்றமே இது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பதற்கு போர்க்கப்பல்களை அனுப்புமாறு நட்பு நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் பெறும் உலக நாடுகள் அந்த பாதையை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு நாங்கள் பெருமளவில் உதவுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் போர்க்கப்பல்களை அனுப்ப வேண்டும் என்றும் அவர் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை எவ்வித போர் நிறுத்தத்துக்கும் வாய்ப்பில்லை என ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. அத்துடன் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்கா தொடர்பான அனைத்து இடங்களும் சட்டபூர்வமான இலக்குகள் என ஈரானின் புரட்சிகர இராணுவப்படை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறான நிலையில் இந்த போர் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் வரலாற்றில் மிகப்பெரும் முடக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் எரிசக்தி விலைகள் விண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்து வருகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய எரிசக்தி மையங்கள் மீதான ட்ரோன் தாக்குதலால் எண்ணெய் ஏற்றுமதி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய இராணுவத்திற்குள் சோர்வு நிலவுவதால் பொதுமக்கள் கடும் அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ளதாக முன்னாள் உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு நிருபர்கள் தெரிவித்தனர். அமன் மற்றும் யூனிட் 8200 முன்னாள் அதிகாரிகள் போரை இப்போது நிறுத்த வேண்டும் என்று எச்சரிக்கின்றனர். ஈரானின் புதிய தலைவர் மொஜ்தபா கமியனி நிர்வாக அனுபவம் குறைவானவர், குடும்ப சொத்துக்களை மட்டும் கவனித்தவர், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை ஒரே நேரத்தில் எதிர்ப்பது கடினம் என்று உணர்ந்திருக்க வாய்ப்பிருப்பினும் பழைய மரபுகளுக்கு கட்டுப்படாதவர் என்பதால் அபாயகரமான தலைவராக மாறும் அபாயம் உள்ளதாக
தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் வேகம் குறைந்தாலும் அமெரிக்கா தொடர்ந்தும் போரில் முன்னெடுத்து வருகிறது. பழிவாங்கும் உணர்வு கொண்ட புதிய தலைவர் முஸ்தபாவை தலைவராக்கியதுதான் தற்போதைய போரின் முக்கிய சவால் என்றும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவுகின்ற போர்ச்சூழல் மற்றும் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு மத்தியில் எரிவாயு ஏற்றிய 2 இந்திய கப்பல்கள் பாதுகாப்புடன் ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடும் பதட்டம் நிலவி வரும் நிலையில் ஷிவாலிக் மற்றும் நந்தா தேவி ஆகிய 2 இந்திய கப்பல்களும் அந்த பகுதியை கடந்து தற்போது இந்திய துறைமுகங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இரு கப்பல்களிலும் தலா 4,06,000 மெட்ரிக் டன்களுக்கும் அதிகமான எல்பிஜி வாயு உள்ளதாகவும் ஒட்டுமொத்தமாக சுமார் 90,300 மெட்ரிக் டன் எரிவாயு இந்தியாவுக்கு கொண்டுவரப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.